விவேகானந்தர் சொல்றதுதான், வா சாமி கிட்ட வா, நீயும் ஒரு பாயிண்ட் வை, நானும் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், நீ வேற வை, நான் டோட்டலா அகைன்ஸ்டா வைக்கிறேன், சாமி எதை கேக்குதுன்னு நானும் நீ டிசைட் பண்ணிக்கலாங்கிறார். கடவுள் கூட தீவிரத்தன்மையைத்தான் பார்க்குமே தவிர நன்மை தீமையை எல்லாம் அது பார்ப்பதே இல்லையா. உன் தீவிரத்தன்மையைத்தான் அது பார்க்கிறது. இஃப் யூ ஆர் இன்டென்ஸ் இட் வில் கம் டு யூ. கர்மா அப்புறமா உன்னோடது. எதை நீ நினைக்கிறாயோ அது வரும். கள்ளம் பெருசா காவல் பெருசானா கள்ளம் தான் பெருசு. ஏன்னா காவலை விட கள்ளம் தீவிரமான. ஒரு தப்பு பண்ணிட்டோம், கோயில்ல போய் மசூதியில போய் சர்ச்சில் போய் இந்த பரிகாரம் பண்ணிடலாம், ஒரு 4 பேருக்கு ஃபீஸ் கட்டிடலாம், ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம், அநாதை இல்லம் அன்னையர் இல்லம்லாம் இருக்குதே அங்கெல்லாம் போய் சாப்பாடு போட்டுடலாம். நீங்கள் செய்யக்கூடிய எந்த தர்ம காரியங்களும் உங்கள் பாவங்களை அழிக்காது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த பிளைண்ட் ஸ்பாட் அடிக்கிறான் மெக்கார்த்தி. ஏன் நாம் தவறானவர்களை வாழ்க்கையில் சேர்த்துக் கொள்கிறோம்? தவறான எண்ணங்களை ஏன் நாம் கொண்டு வருகிறோம்? யாருக்குமே தவறாக போக வேண்டும், தவறான மனிதர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற எந்த ஆர்வமும் இல்லாமலேயே ஏன் அவர்கள் பக்கம் நாம் ஈர்க்கப்படுகிறோம்? இதுதான் அந்த புத்தகம் தருகின்ற விளக்கம். அவன் எதற்காக அந்த புத்தகத்தை எழுதினான்னா, 33 மாதங்கள் அவன் ஒரு தண்டனை அனுபவிக்கிறான். அவன் முதல் பக்கத்திலேயே எழுதுகிறான், நான் கொஞ்சம் நிதானமாகவும் பிளைண்ட் ஸ்பாட் இல்லாமலும் இருந்திருந்தால் இந்த தவறுகளை நான் செய்திருக்க வாய்ப்பில்லை. நான் அந்த தவறுகளை செய்யாமல் இருந்திருக்கலாம். ஆனால் நான் செய்ததற்கு என்னெல்லாம் காரணமாக இருக்கிறது, இனிமேலும் நான் சில பிழைகள் செய்வதற்கு என்னென்ன காரணங்கள் எல்லாம் இருக்கும் என்பதை யோசித்து நான் இந்த புத்தகத்தை எழுதுகிறேன். இந்த 18 எபிசோட்ல அவன் சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. பிளைண்ட் ஸ்பாட்ன்றது என்ன தெரியுமா? காலையிலேயே நம்ம வாங்கி கட்டி இருப்போம், அம்மா கிட்டயோ புருஷன் கிட்டயோ பொண்டாட்டி கிட்டயோ பிள்ளைங்க கிட்டயோ. இந்த சீப்பு எங்கம்மா? எல்லாம் அங்கதான் இருக்கும், கண்ணை வச்சு தேடுங்க. இந்த நெயில் கட்டர் எங்க? நேத்து தானே கையில வச்சிருந்தீங்க, அங்கதான் இருக்கும். கொடரியில வச்சுட்டு இருக்காதீங்க, கண்ணை முன்னாலதாங்க இருக்கும், தெரியாது. இதுக்கு பிளைண்ட் ஸ்பாட்னு பேரு. அவன் சொல்றான் எப்படி எல்லாம் இந்த பிளைண்ட் ஸ்பாட் நம்ம கிட்ட வருதுன்னு. நம்ம எல்லாருக்கிட்டையும் தமிழக மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய பொதுவான பிளைண்ட் ஸ்பாட் சொல்லவா? பெரிய விஷயங்கள் எல்லாம் நம்ம எட்டாம இருக்கிறதுக்கு காரணம் செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட். நான் இருக்கிறேன், உங்கள் நகைகளை எல்லாம் இங்கே இடமா, உங்கள் நகைகளை எல்லாம் இங்கே இடமா. ஒரு ஹோர்டிங்ல சொல்றார், சூப்பர் பிளாட் வாங்குங்க, 10 லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் கட்டிட்டு 3 வருஷமா உட்காந்துட்டு இருக்கிறான். அந்த ஆளை நம்பி நான் இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இங்கிலீஷ்ல பேசுறவன் புத்திசாலி. 4-5 ஷோலையும் சினிமாவிலையும் சில பிரபலமா ஆயிட்ட உடனே அவன் இந்த நாட்டையே வழி நடத்தலாம். என்னது இது? பொதுமக்களாகிய நாம், தனி மனிதர்களாகிய நாம் உட்கார்ந்து யோசிக்க செலிபிரிட்டி பிளைண்ட் ஸ்பாட்னு எழுதுறான் கெவின் மெக்கார்த்தி. படிங்க. நீ யாராலும் இருந்துட்டு போ, என் வாழ்க்கை எனக்கு ஒரு முறைதான் வாய்க்கும், உன்னுடைய வார்த்தைகளில் என் வாழ்க்கை நான் செலவழிக்க மாட்டேன், அதை 10 மடங்கு யோசித்து அதில் உண்மை இருந்தால் மட்டுமே நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறார். அடுத்தது சொல்றாரு பாருங்க, ஆச்சரியமா இருக்கும். ஜெனராசிட்டி பிளைண்ட் ஸ்பாட். ஒரு தப்பு பண்ணிட்டோம், கோயில்ல போய் மசூதியில போய் சர்ச்சில் போய் இந்த பரிகாரம் பண்ணிடலாம், ஒரு 4 பேருக்கு ஃபீஸ் கட்டிடலாம், ஒரு கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாம், அநாதை இல்லம் அன்னையர் இல்லம்லாம் இருக்குதே அங்கெல்லாம் போய் சாப்பாடு போட்டுடலாம். ஜெனராசிட்டி பிளைண்ட். நீங்கள் செய்யக்கூடிய எந்த தர்ம காரியங்களும் உங்கள் பாவங்களை அழிக்காது என்பதனை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று அந்த பிளைண்ட் ஸ்பாட் அடிக்கிறான் மெக்கார்த்தி. அடுத்து பார்த்தா கன்ஃபர்மேஷன். கன்ஃபார்ம்டா இருப்போம். இவங்கெல்லாம் இப்படிதான், அவங்க அப்படிதான். நான் கிளாஸ்ல கேட்பேன், யார் யாருக்கெல்லாம் பசிக்குது? எல்லாருக்கும் பசிக்குது மிஸ். உனக்கு பசிக்குதா? எல்லாருக்கும் சொல்லாத. Don't be generalized. Be specific. கன்ஃபர்மேஷன் ஆகிறதுக்கு முன்னால ஸ்பெசிஃபிகேஷன் குள்ள போங்க, டீடைலிங் குள்ள போங்க. அப்பொழுதுதான் உங்களுடைய இலக்கு என்ன என்று உங்களுக்கு தெரியும். இல்லனா ஒரு படம் பார்க்க போய் தன் குழந்தையையும் மிக மிக குரூஷியலான ஒரு விஷயத்துல தள்ளிட்டு தன் உயிரையும் போக்கிக் கொள்வாளா ஒரு பெண்? சினிமா பார்க்கறது என்ன பெரிதினும் பெரிதுக்கு? ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தானே. யாராக இருந்தாலும் அவர்களும் யாருடைய கணவரோ, யாருடைய குழந்தையோ, யாருடைய மனைவியோ, யாருடைய மகளோ தானே, நம்மை போல் தானே. இந்த தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க தமிழ் உறவுகளை, நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது உங்கள் காலடிக்கு வந்து. இன்னொன்னு இருக்கு பாருங்க, லாயல்டி பிளைண்ட் ஸ்பாட்னு ஒன்னு இருக்கு. எங்க அப்பா சொல்வார், நக்கர் கிசி கே ஜர்ப் से बढ़कर हेलो वफा कभी इसी बेजा तकल्लुफ से बड़ा नुकसान होता है. என்ன அர்த்தம் தெரியுமா? யாருடைய தகுதிக்கு மீறியும் அவரிடத்தில் விசுவாசமாக இருந்து விடாதே, இந்த கட்டுப்பாடற்ற பெரும் போக்கினால் பேரிழப்பை சந்திப்பாய். வார்த்தை இது. யாரிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டுமோ அவர்களுக்கு என்று ஒரு லிமிடேஷன் இருக்கு. லிமிட்டை தாண்டி யார்கிட்டயும் விசுவாசமா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சொல்றார், the loyalty blind spot.
எங்கிருந்து நாம வந்து இதையெல்லாம் கற்றுக்கொள்வது? ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட்ங்கிறான். பொம்பளை பிள்ளை என்ன பொம்பளை பிள்ளை ஒதுக்கீடு வேணும், ஏன்னா ரொம்ப டிப்ரைவ்ட், மார்ஜினலைஸ்ட். எங்களுக்கு சில இடங்கள் வேணும். சில பிள்ளைங்க ரோட் கிராஸ் பண்ணோம், ரஜினி சார் மாதிரி கையை காட்டிட்டு கிராஸ் பண்ணோம். அவர் கை காட்டினா சினிமால புல்லட் கூட நிற்கும், இந்த லாரி நிற்குமா? நீ பொம்பளைன்னு டிரைவருக்கு தெரியும், வண்டிக்கு தெரியுமா? ஜெண்டர் பிளைண்ட் ஸ்பாட். இந்த பிளைண்ட் ஸ்பாட்ஸ் இதையெல்லாம் கடந்து இந்த நியூட்ரலா இருந்து இந்த உலகத்தை சந்திச்சு பாருங்களேன். இந்த உலகத்தை அப்படி சந்திப்பதற்கு சாய்ஸ் பிளைண்ட் ஸ்பாட்ங்கறான். சாய்ஸ். நமக்கு சில சில கலர்ஸ் பிடிச்சிரும். சாய்ஸ். நமக்கு நல்லா இருக்கிறது வேற, நமக்கு பிடிக்கிறது வேற புரிஞ்சுக்கிறதுக்கு 45 வயசு ஆயிடும். வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. நான் கொஞ்சம் வேகமா பேசுறேன். டெப்தான விஷயங்கள் எல்லாம் எதுவுமே லைட்டான வார்த்தையை நான் சொல்லலை. ஏன்னா பிரசன்னா சார் ஏற்கனவே மெடிடேஷன் பண்ற ஆட்கள். ரொம்ப டெப்தா சொல்றேன். நான் ஒரு விஷயத்தை நான் இந்த சமீப காலமா விட்டுட்டேங்க. கடவுள்கிட்ட என்ன தெரியுமா பிரார்த்திக்கிறேன்? என் பிரார்த்தனையே டிஃபரெண்ட் ஆயிடுச்சு இந்த கொரோனாவுக்கு அப்புறமாங்க. பாப்பா தம்பி சொன்னார், ரொம்ப முக்கியமான விஷயம் அது. இந்த உலகத்திலேயே இந்த வினாடியில் நாம் அனைவரும் சந்தோஷமா ஆடி பாடி எக்களிச்சு ஆனந்தித்து நடனம் ஆடுவதற்கு ஒரு காரணம் போதுமானது. எல்லாரும் உயிரோடு இருக்கிறோம். கான்சியஸா இருக்கிறோம். பேச முடியுது, மற்றவங்க பேசினா புரியுது. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமாங்க? வாழ்க்கை நமக்கு வாய்ப்புகளைத்தான் தரும். நான் அதனால் என் பிரார்த்தனையை மாற்றி இருக்கிறேன். இறைவா, எதை என்னால் மாற்ற முடியாதோ அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தருவாயா. எதை என்னால் மாற்றிவிட முடியுமோ அதை மாற்றுவதற்கான மன எழுச்சியையும் செயல் ஆக்கத்தையும் எனக்கு தருவாயா. எதை என்னால் மாற்ற முடியும், எதை என்னால் மாற்ற முடியாது என்று பிரித்தறியும் ஞானத்தை எனக்கு வழங்குவாய். இதைத்தான் நான் காலையில் எழுந்தவுடன் என் பிரார்த்தனையாக இறைவனிடத்தில் வைக்கிறேன். How to understand this world? யாரை பின்பற்றுவது, யாரை பின்பற்றாமல் இருப்பது, எது சரி எது தவறு, இதை முதலில் பிரித்தறியக்கூடிய மனம் பெரிய விஷயம். நான் சிறிய குழந்தைகளுக்கு சொல்லுவேன், எது பெருசு அப்படின்னு கேட்கிறியா? நான் வறுமையில் வளர்ந்தவள். எங்க வீட்டுல மொட்டை மாடியில தான் எங்க அம்மா ஷீட் போட்டு எங்களெல்லாம், எங்க அப்பாவுக்கு பிசினஸ் உடைஞ்சு போச்சு, ஒரு வீடு வாங்கி கொடுத்துட்டாரு. கீழே எல்லாம் வாடகைக்காரங்க எல்லாம் கோட்டில் தான் கட்டுறாங்க, வாடகையே எங்களுக்கு காசு இல்லை. மேலே நாங்கள் ஷீட் போட்டுட்டு இருக்கிறோம். மழை பெய்யும். 5 பிள்ளைங்க நாங்கள் 5 பேரையும் அம்மா வந்து தூக்கி தூக்கி அந்த சின்ன சின்ன பீரோக்கெல்லாம் கட்ட பேர் அதில் உட்கார வச்சிருவாங்க. ஏன்னா கீழே ஃபுல்லாக தண்ணி இருக்கும். காலைல பவுடர் அடிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா வந்து பார்ப்பாங்க, காலைல தண்ணியில் வச்சோம்னா அடி விடும். அப்படி உட்கார வச்சிருவாங்க எங்களை. நான் யோசிச்சு பார்க்குறேன் அந்த நாட்களை. அப்போ என்ன பண்ணுவாங்க, அம்மா வந்து அண்டால தண்ணி பிடிப்பாங்க, மழை தண்ணி. அது வந்து அதில் குளிச்சா சோறு வடிச்சா நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் வீட்டில் தண்ணி வந்தது நின்றுடுச்சு, சொட்டுகள் மட்டும் தான் விழும், ஒழுகும் வீடு. நான் வளர்ந்த அப்புறமா யோசிச்சு பார்த்தேன், மழை தண்ணி சூப்பர் தண்ணி என் வீட்டில் ஒழுகிறது, நான் அண்டாவை வைத்து பிடித்துக் கொண்டிருக்கிறேன். கொஞ்சம் வெளியில வந்து பாருங்களேன், கிணறு ஆறு கடல் எல்லாம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. அப்படின்னா என்ன தெரியுமா, இயற்கை என்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுது, மழை எல்லோருக்கும் பெய்கிறது, பாத்திரத்தை முடிவு செய்து கொள். எதில் நிரப்பிக் கொள்ள போகிறாய், எதில் நிரப்பிக் கொள்ள போகிறாய்? பெருசு கேளு கேளு. மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் படித்தவள் நான். நயாகரா பார்க்கணும்னு ஆசை, முடியுமா? முடிஞ்சது. எதை நீ நினைக்கிறாயோ அதில் நீ உறுதியுடனும் அந்த வழியில் நீ சரியாகவும் நடந்தால் அந்த விஷயம் உனக்கு வரும் என்பதற்கு நான் உயிருள்ள சாட்சி. பாருங்களேன், உங்களிடத்தில் சில தீவிரத்தன்மை இருந்தால், விவேகானந்தர் சொல்றதுதான், வா சாமி கிட்ட வா, நீயும் ஒரு பாயிண்ட் வை நானும் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன், நீ வேறவை நான் டோட்டலா அகேன்ஸ்டா வைக்கிறேன், சாமி எதை கேட்குதுன்னு நானும் நீ டிசைட் பண்ணிக்கலாங்கிறார். கடவுள் கூட தீவிரத்தன்மையைத்தான் பார்க்குமே தவிர நன்மை தீமையை எல்லாம் அது பார்ப்பதே இல்லையா. உன் தீவிரத்தன்மையைத்தான் அது பார்க்கிறது. இஃப் யூ ஆர் இன்டென்ஸ் இட் வில் கம் டு யூ. கர்மா அப்புறமா உன்னோடது. எதை நீ நினைக்கிறாயோ அது வரும். கள்ளம் பெருசா காவல் பெருசா? கள்ளம் தான் பெருசு. என்ன காவலை விட கள்ளம் தீவிரமான. அந்த அம்மா வந்து என்னை கட்டி பிடிக்குது. ஓ டாக்டர் பர்வீன் சுல்தானா, you spoke like a fire. I was spellbound. I don't know your language but your words are just flowing inside my veins அப்படிங்குது. அது கருப்பின பெண். அது சொல்லுது என்கிட்ட. எனக்கு அது என்ன பேசுனதே புரியல. அப்படி பார்க்குறேன், யூ நோ இங்கிலீஷ் அப்படின்னு கேட்டுச்சு. நான் எனக்கு இங்கிலீஷ் தெரியும்ன்றது அதுக்கு தெரிஞ்சிருங்கிறது எனக்கு தெரியும். அதனால சும்மா இருந்தேன். நோ worries, no worries. You take my card, you give me your email ID அப்படின்ச்சு. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, ஆனால் பிழைக்க தெரியும். இமெயில் ஐடிலாம் போய் வச்சிருந்தேன். 2004 கொடுத்தேன். வருதுங்க போல
என் பையன், என் தம்பி தான் பார்ப்பான். என்னுடைய மெயில், அக்கா அமெரிக்கன் கவுன்சில் ஜெனரல் உங்களுக்கு ஏதோ எழுதி இருக்கிறாங்கக்கா, உன்னை கூப்பிடுறாங்க. அது அமெரிக்கன் கவுன்சில் வைஸ் ஜெனரல். அது என்கிட்ட வந்து பேசுனேன். எனக்கு என்ன தெரியும்? அது பேர் ஆஞ்சலா வில்லியம்ஸ். அந்த அம்மா பேர் ஆஞ்சலா வில்லியம்ஸ். தெரியலீங்க. நான் சொன்னேன், டேய் எனக்கு இங்கிலீஷ்லாம் தெரியாதடா, அங்கே இன்டர்வியூ கூப்பிடுறாங்க. எல்லாம் தெரியாம தான் போறப்போ உமா போக்கா. நான் போனேங்க. பாஸ்போர்ட் எடுத்துட்டு சொல்லி தான் போனேன். சொல்லிட்டாங்க எங்க அமெரிக்கன் கவுன்சில். ஒரு வார்த்தை தெரியாது இங்கிலீஷ்ல. நேரா வந்தேன். Everybody is waiting for you. Your appointment starts at 5. Now 4:55. Go straight, take left, go straight and take right. அப்படின்ச்சு. அது மட்டும் புரிஞ்சிருச்சு. அது அப்படிதான் போகுது. போனா 7 பேர் உட்கார்ந்துருக்காங்க. 7 பேரும் விளக்காங்க. கால் உள்ள வச்ச உடனே இப்படி பார்த்தேன், எல்லாரையும் பார்த்தேன். டாக்டர் சுல்தானா ப்ளீஸ் கம் இன் அப்படின்னா, மனசு சொல்லுது போயிரு, புத்தி சொல்லுது உள்ள போ. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கையில முடிவெடுக்கின்ற நேரம் வந்தால் மனம் சொல்வதை கேட்காதீர்கள், புத்தி சொல்வதை கேளுங்கள். புத்தி உங்களை சரியாக வழி நடத்தும். நான் பெற்றோர்கள் கிட்ட சொல்றேன், குழந்தைகள் கிட்ட நீங்க பேசுறீங்கல்ல சொற்கள், அதெல்லாம் அப்பப்பெல்லாம் அறுவடை ஆகாது. என் பேச்சை பார்த்து கேட்கிறியான்னு கேட்காது. ஆனா அதை சவால்களை சந்திக்கின்ற பொழுது நீங்கள் சொல்லிக் கொடுத்தது அங்கே பயன்படும். அங்க அதுக்கு யூஸ் ஆகும். சொல்லிக்கிட்டே இருங்க. உள்ள போயிட்டேன், ஆனா எனக்கு இங்கிலீஷ் தாங்க தெரியாது. ஜெயிக்க தெரியும், தோக்க மாட்டேன். தோக்குறதுங்கிறது என்ன தெரியுமா? என்னுடைய டிக்ஷனரியில கிவ் அப் தான். வாய்ப்புகள் தவறுவது அல்ல தோல்வி. இன்னைக்கு போச்சு, நாளைக்கு நான் தான். இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ணுவேன், போய் அந்த இடத்தை ஜெயிப்பேன். என்னுடைய தன்மை அப்படிப்பட்டது. நான் அந்த தன்மையை உங்களுக்கு பாய்ச்சுவதற்காகத்தான் வந்திருக்கிறேன். பெரிதினும் பெரிது கேளுங்க. சின்ன விஷயத்துக்கு ஆசைப்படாதீங்க, விட்டு கொடுங்க. ஆனா கவனமா இருக்கு. நீங்க சின்ன விஷயம் நினைக்கிறது சில நேரங்களில் பெரிய விஷயமாக இருக்கலாம். உள்ள போய் உட்கார்ந்த, எப்படியோ சொல்லிட்டாங்க. நானு அவங்க சொன்னாங்க, டாக்டர் சுல்தானா, we would like to know about yourself, please tell us about yourself. Dr. Angela Williams said so many things about the fluency of your public speaking. We would like to hear from you. அப்படின்னா நான் அப்படியே பார்த்தேன். ஒரு விஷயம் சொல்லிட்டேன், எனக்கு இங்கிலீஷ் தெரியல. ஓரளவு பேசுவேன். நீ பேசினாலாவது நான் புரிஞ்சுக்கவே தவிர நான் பேசினா உன்னால புரிஞ்சிக்கவே முடியாது. இது சொல்லிட்டேங்க நானு. எப்படியோ சொல்லிட்டேன் நானு. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம்? நம்ம நாட்டில் பிறந்து இங்கிலீஷ் பேசுறவனுக்கு தான் இப்படிலாம் திமிரு. முன்னால இருக்கிறவங்க தப்பா இங்கிலீஷ் பேசினா நோட்டம் பிடிப்பாங்க. உண்மையான இங்கிலீஷ்காரன் இருக்கான்ல, அவனுக்கு லாங்குவேஜ் மேலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவனுக்கு உங்களுக்கு புரியலன்னா அவன் இன்டர்மீடியேட்டரை கொடுத்துருவான், இன்னொரு ஆளை கொடுத்துருவான், பேசுமான்ருவான். கிருஷ்ணகுமார் இன்னொருத்தவங்க உட்காந்தாங்க. வந்து நான் அவங்ககிட்ட தமிழ்ல பேசுறேன், அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க, அவங்க இங்கிலீஷ்ல கேட்கறாங்க, அவங்க தமிழ்ல கேட்கறாங்க. இப்படியே போகுது இன்டர்வியூ. ஆனா நான் எப்படி தெரியுமா இருந்தேன்? அர்ஜுனன் கையில அம்பு வச்சிருந்தான்ல, கிளியவே பார்த்தான்ல, அவனுக்கு வேற எதுவும் தெரியல. கிளி கண்ணு தெரிஞ்ச மாதிரி எனக்கு கிருஷ்ணகுமாரி வாய் தான். அப்புறமா அவங்க வாய் கவனம். அதுக்கப்புறமா ஒரு 16 இன்டர்வியூ, அதுல 4 பார்ட்டி. அதுவும் இன்டர்வியூன்னு அப்புறமா தான் தெரிஞ்சது எப்படி பிஹேவ் பண்றோன்ட்டு. 84 பேரை அப்படி பேட்டி எடுத்திருக்காங்க இந்தியாவில். நான் மட்டும் தான் செலக்ட் ஆனேன். 2005ல அமெரிக்கன் கவர்மெண்ட் ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் நடத்தின லீடர்ஷிப் ப்ரோக்ராம்க்கு 16 நாடுகள் கலந்துக்கிட்ட அந்த கான்ஃபரன்ஸ்க்கு, 24 days கான்ஃபரன்ஸ்க்கு I was selected as an ambassador from India in 2005. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இது பேச்சு மட்டும் அல்ல, இட்ஸ் a tip of the iceberg. உள்ள ஒரு மலை கிடக்குது. அத்தனை பயணங்கள் செய்யாமல், அத்தனை விஷயங்கள் செய்யாமல் வாழ்க்கையில் உயர முடியாது. I am an associate professor. This is my 25th year of my professorship. பணி செய்வது என்பது என்ன தெரியுமா? நீங்க தோக்க கூடாது, அவ்வளவுதான். உங்களுக்குள்ள தம்பி சொல்லிச்சு இல்ல, நீ யார் என்று உனக்கு தெரியும். உடனே எனக்கு தமிழ் இல்லையா தம்பி, உடனே எனக்கு மனசுல வந்துச்சு. இந்த ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்துட்டு போகும்போது ஒரே சிரிப்பா வந்துச்சான் சொல்லும்போது. அந்த மாதிரி பல பேரை பார்த்திருக்கேன். தன்னெஞ்சறிவது பொய்யற்க, பொய்த்த பின். அதுல சூப்பர் மேட்டர் என்ன தெரியுமா? தன்னெஞ்சு அறிவதுங்கிற சொல்லு இருக்குல்ல, அதுலதான் இருக்கு சூட்சுமம். நெஞ்சத்தின் இயல்பே அறிவது, அதனால் பொய் சொல்லாத. அதுக்கு தெரியாமலாம் சொல்லிட முடியாது. அது இயல்பே உன்னை தெரிஞ்சுக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது தான். உன்னை விட மற்றவர்களுக்கு உன்னை தெரியுமா என்ன? அதை செதுக்கிக் கொள்வதற்காக தான் 2 கேள்விகளை நான் முன் வச்சுட்டு போறேங்க. 2 கேள்விகள் தான். Where you want to be, for what you want to be remembered. 2 கேள்வி தான். தமிழ்ல சொல்ற. நீ எங்கே இருக்க விரும்புகிறாய், எதற்காக நினைவு கூறப்பட விரும்புகிறாய்? 2 கேள்விதான்.
எங்கே இருக்க விரும்புகிறாய் என்கின்ற கேள்விக்கு என்ன பதில் தெரியுமா? இப்ப நீங்க இங்க இருக்க விரும்புறது உங்க சாய்ஸ். யூ ஆர் ஹியர். நீங்கள் இங்க இருக்கணும்னு விரும்புறீங்க. நான் எங்கே இருக்க விரும்புகிறேன் என்று நான் முடிவு செய்ய வேண்டும். அங்கே நான் இருக்க வேண்டும். அதற்கான பயணங்களை நான் செய்ய வேண்டும். 2, இப்ப யாரோ இறந்து போயிடுறாங்க, அடுத்த நாள் புதைச்சிடறாங்க, அடுத்த நாள் அவ்வளவுதான், காரியம் முடியுது, எல்லாம் முடியுது. எதற்காக ஒருவர் நினைவு கூறப்பட போகிறார்? தாயாக தந்தையாக இருந்தால் அன்புக்காக, ஆசிரியராக இருந்தால் உங்களுக்கு பாடம் சொல்லி தந்ததற்காக நாம் நினைவு கொள்கிறோமா? நம்மை மற்றவர்கள் நினைவு கொள்ளப்பட கூடிய வாழ்க்கை நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற 2 கேள்வியை நான் உங்கள் முன்னால் வைத்து போகிறேன். பெரிய விஷயம் இது. சிறிய வாழ்க்கை தான். ஆனால் கையெழுத்து போடாம போகாதீங்க. சும்மா விட்டுட்டு போவாதீங்க. டாக்குமெண்ட்டை எழுதி கையெழுத்து போட்டு போங்க. இட் இஸ் மீன். நான் ஒன்னு சொல்றேன் பாருங்களேன், உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு போறேன். பெரிய விஷயம் எது தெரியுமாங்க? உலகத்திலேயே பெரிய விஷயம். அவங்க இவங்கள சில பேர் சொல்லுவாங்க அஹம் பிரம்மஸ்மிம்பாங்க தெரியுமா? நானே கடவுள்பாங்க. என்னது இது? ஹர் ஹர் மகாதேவனா என்ன? ஒவ்வொருவரும் மகாதேவர்கள்ன்றது தான். ஹர் ஹர்னாலே ஒவ்வொருத்தரும். யோசிச்சு பார்த்தா பவர் உள்ள இருக்குங்க நம்ம கிட்ட. விவேகானந்தர் சொல்ற டிவைன் எவ்ரிதிங் இஸ் வித்தின் யூங்கறார்ல. என்னங்க அது பவர்? உள்ள சொல்லும். இந்த படிக்கட்டு ஏறும்போது சொல்லும் என் மனசு. டென்சிங் இருக்கார்ல, மேல ஏறினாரே எவரெஸ்ட், அவர்கிட்ட கேட்டாங்க, அங்கே போக விடாமல் உங்களை தடுத்தது எது? எதேனும் தடுக்கும் என்று நினைத்தீர்களா? அவர் சூப்பரா சொன்னாருங்க. கிளைமேட் சரியில்லை, என்னால் தாங்க முடியல, அப்புறம் எக்யூப்மெண்ட்லாம் நல்லா தான் வச்சிருந்தேன், போயிட்டேன். ஆனால் நன்றி சொல்லுகிறேன் ஒன்றுக்கு. எதுக்குங்க? ஒரே ஒரு விஷயத்துக்கு தாங்க நான் நன்றி செலுத்தணும். அதனால தான் நான் எவரெஸ்ட் தொட்டேன். இது டென்சிங் சொன்ன வாக்கு மூலம். நான் நன்றி செலுத்துகிறேன். எதற்கு? என்னுடைய மனதிற்கு. ஏன் நீ அங்க போக மாட்டேன்னு அது என்கிட்ட சொல்லல, உன்னால முடியாதுன்னு அது எனக்கு சொல்லல. என்ன ஒரு விஷயம் தெரியுமாங்க அது? நல்ல பெண்கள் இருப்பீங்க, சாரி பின் வைக்கிறோம் இல்லைங்க, மனசு சரியா இருந்தா தாங்க சரியா பின் வைக்கவே முடியும். உப்பு போடுறோம்ல, செருப்பு மாட்டுறோம்ல, நம்ம நாமளே பார்த்துட்டு போறோம்ல, வீட்டை சரி பண்ணி பூட்டு சரியா போட்டுறோம். மனசு ஒருமுகத்தன்மையில் இல்லை என்றால் எல்லா காரியங்களும் சீதரும். மனதை ஒருமுகப்படுத்திக்கிட்டு போங்க, எதுவுமே ஜெயம்தான். ஏனென்றால் என்னுடைய தாரக மந்திரமே இதுதான். உன்னால் முடியாது என்று சொல்வதனை வேறு யாரோ ஒருவன் செய்து கொண்டுதான் இருக்கிறான். உன்னால் முடியாது என்றால் யாராலும் முடியாது, யாராலும் முடியாது என்றால் உன்னால் மட்டுமே முடியும்.